கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். சாம்பியன்ஸ் ட்ராஃபி முடிஞ்சது. இந்தியன் டீம் சாம்பியனா மாறிட்டாங்க. இதுக்கு நடுவுல அக்தர் ஒரு வீடியோ ஒண்ணு வெளியிட்டிருக்காரு. நெறைய பேர் இது ஃபேக்கு, பொய் அப்படின்லாம் சொல்றதுக்கு முன்னாடி போய் பார்த்துட்டு வாங்க. எல்லா நியூஸ் சேனல்ஸ் அட் த சேம் டைம் எல்லா சோசியல் மீடியாவிலயுமே இருக்கு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த டோர்னமெண்ட்டை நடத்துறது யாரு? பாகிஸ்தான் தான். இந்தியா ஏன் கோப்பையை கொடுக்கணும்? அதாவது ஜெய்சா அவர்கள் ஏன் வழங்குனாங்க? எங்களுடைய பிரசிடென்ட் பிரதிநிதிகள் யாருமே அங்க இல்ல. அதற்கான காரணம் என்னங்கிற மாதிரியான ஒரு கேள்விகள் கேட்டிருக்காங்க. இது சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு. என்ன ஏது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ஒரு சாம்பியன்ஸ் ட்ராஃபி தொடங்குறதுக்கு முன்னாடி அட்டவணை பிரிச்சாங்க. அந்த சமயத்திலிருந்தே இந்தியா மேல கான்ட்ரவர்சி அதிகமா இருந்ததுன்னு சொல்லி ஆகணும். ஏன்னா இந்தியாவுக்கு பொறுத்த வரைக்கும் ஈஸியா தான் இருக்காங்க. பாகிஸ்தான் மட்டும் டஃபான டீம். அப்புறம் நியூசிலாந்து, அதுக்கப்புறம் வந்துட்டு பங்களாதேஷ் எல்லாம் ஈஸியா பீட் பண்ணிடலாம்ங்கிற மாதிரிலாம் ரூமர்ஸ் போயிட்டு இருந்தது. ஸோ அந்த பக்கம் ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா, ஸோ இந்த மாதிரியான பலமான டீம்ஸ் எல்லாம் இருந்தாங்க. நம்மளால பார்க்க முடிஞ்சு. ஸோ அது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலுமே ஹோஸ்ட் பண்ற பாகிஸ்தானுக்கு நாங்க போய் விளையாட மாட்டோம்னு இந்தியன் டீம் சொன்னப்போ சப்போர்ட்டா எல்லா டீமும் இருந்தாங்க. அதற்கான காரணம் என்ன அப்படின்னா, பிசிசிஐ ரிச்சஸ்ட் போர்டு மட்டும் இல்லாம நம்ம சொல்றதுதான் மற்ற கண்ட்ரியும் மேக்சிமம் கேட்பாங்க. ஏன்னா ஐபிஎல்லாம் வந்து விளையாடுறாங்க. ஏகப்பட்ட அந்த போக்குவரத்தெல்லாம் போயிட்டு இருக்கு இல்லையா? ஸோ அதனால நம்ம சொல்றதுதான் வந்துட்டு அவங்க கேட்பாங்க. ஸோ அதனால நம்மளுடைய டிசிஷன் தான் தலை தூக்கி நின்னுச்சு. நாங்க பாகிஸ்தான் போய் விளையாட விரும்பல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்ப கூட ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொன்னாங்க. என்ன அப்படின்னா, நாட்டுக்குள்ள பிரச்சனை இருக்கிறப்ப கூட நாங்க வந்து விளையாண்டுட்டு போனோம். ஸோ இந்தியாவில் வேர்ல்டு கப் நடக்கும்போது நாங்க வந்து விளையாண்டோம். பட் இருந்தாலும் அவங்க வரமாட்டேறாங்க அப்படிங்கிற மாதிரியான பேச்சுவார்த்தை போச்சு. சரி ஓகே, இந்தியா விளையாடக்கூடிய மேட்சை ஸோ தனியா மாத்திடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஷிஃப்ட் பண்ணாங்க. ஸோ இந்தியன் டீமுக்கு கொடுத்த அட்டவணை எப்படி இருந்தது அப்படின்னா, ஒரு வாரத்துக்கு ஒரு மேட்ச் தான் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. மற்ற டீம் எல்லாம் ஒரு வாரத்துக்கு 2 மேட்ச், ஸோ தலைவலிக்க இந்த மேட்ச் முடிஞ்சோடனே அந்த மேட்ச் அப்படிங்கிற மாதிரி. ஸோ பாகிஸ்தான்ல ஆடிட்டு இருக்கும்போது இந்தியாவுக்கு ஒரு வாரத்துல ஒரு மேட்ச் தான் இருந்தது. அதற்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. இதெல்லாம் வேணும்னே பண்ணாங்கன்னு சொல்றாங்க இல்லையா? ஸோ அதனால ஏன் ஒரு வாரத்துக்கு ஒரு மேட்ச் அப்படின்னா, மற்ற டீம் எல்லாம் டிராவல் பண்ணி வரணும், வந்து விளையாண்டுட்டு போகணும். ஸோ அதனால அதுக்கே ஒரு 3 days ஆயிரும். ஸோ வந்து போறக்கே உங்களுக்கு ஃபிளைட்டுக்கு ஒரு நாள், போறக்கு ஒரு நாள் அப்படிங்கிற மாதிரி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா, அதுல 2 days மேட்சோட டேவும் சேர்த்து அப்படின்னா 3 நாள் ஆகுது. ஸோ கண்டிப்பா இந்தியா ஒரு வாரத்துக்கு ஒரு மேட்ச் விளையாடுறது தான் நல்ல ஒரு விஷயம்ங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணி பண்ணாங்க. அதை அவங்க வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்தியன் டீம் வந்து ஒரே பிச்சில் இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு என்ன தேவையோ ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றி அமைச்சுக்கிறாங்க. அதனாலதான் ஈஸியா வின் பண்றாங்க அப்படின்னு கூட ஒரு டாபிக் போயிட்டு இருந்தது. இது எல்லாமே கான்ட்ரவர்சியா போயிட்டு இருந்தது. சரி ஓகே, எப்படியோ நம்ம சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஜெயிச்சாச்சு. ஜெயிச்சதுக்கு அப்புறம் என்னென்ன பேசுறாங்க அப்படின்னா, இந்த விஷயம் அதிகமா போயிட்டு இருக்கும்போது நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்க இல்லையா, அக்தர் ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காரு. சோ இன்னைக்கு என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இந்த டோர்னமெண்ட்டை நடத்துறது பாகிஸ்தான் தான். இந்தியா ஒன்னும் பாகிஸ்தான் வந்து விளையாட வேண்டிய அவசியம் இல்லை. சோ அதுக்கும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இருந்தாலும் இறுதி போட்டிக்கு பாகிஸ்தானை சேர்ந்த சோ நடத்துறவங்க பெரிய தலைகள் யாரையாவது கூப்பிடணும் இல்லையா? யாரையுமே கூப்பிடாம ஜெய்சா அவர்களை கொடுத்தது எங்களுக்கு மன வருத்தமா இருக்கு. நாங்க தானே நடத்துறோம், நாங்க தானே கொடுக்கணும், எதுக்கு அவர் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஜெய்சாவை பொறுத்த வரைக்கும் பிசிசி எல்லாம் இல்லைங்க, இப்ப ஐசிசி பிரசிடென்ட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டாரு. அதனாலதான் அவர் கொடுத்தாரு. பட் இருந்தாலுமே எந்த கண்ட்ரி நடத்துனாங்களோ அங்கிருந்து பெரிய தலைகள்லாம் இருப்பாங்க. ஸோ நியாயப்படி பாகிஸ்தானை சேர்ந்த நிறைய பேர் இருந்திருக்கணும். ஆனா யாருக்குமே அழைப்பு போகல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதனால இந்த பிரச்சனை எங்க போயிடுச்சு அப்படின்னா, இந்திய அணி வேணுனே அவங்களே எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு, அவங்களுடைய அட்டவணையும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கிட்டு, பிச்சையும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி மாட்டிக்கிட்டு, இதை ஈஸியா அவங்க தான் ஜெயிக்கணும்னு ஆல்ரெடி முடிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்துல வந்து நிக்குது. அக்தருடைய வீடியோ வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர், நிறைய நியூஸ் சேனல்ஸ் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. நீங்களும் இந்த வீடியோஸ் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். போய் பார்த்துட்டு வாங்க. ஆனா நம்ம ஜெயிச்சாலும் கதறாங்க, தோத்தாலும் கதறாங்க. என்னதான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி தெரியல. பட் இருந்தாலுமே நியாயப்படி பாகிஸ்தான் சேர்ந்தவங்க வந்திருக்கணும். அழைப்பு ஏன் விடுக்கலங்கிறதெல்லாம் ஒரு கேள்வியாவே இருந்தாலும், ஸோ பாகிஸ்தான் முதல்ல இந்தியா விளையாடுற இடத்துக்கு ஒரே தடவை தான் வந்துட்டு போனாங்க. அப்ப கூட அவங்களுடைய ஆள் இல்லையே, இப்ப மட்டும் எதுக்காக வரணுங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டாங்க. இது பொதுவா பாகிஸ்தான் நடத்தின மாதிரி இல்ல, நீங்களே நடத்திக்கிட்ட மாதிரி இருக்கு அப்படிங்கிறது தான் அவங்களுடைய தரப்பு வாதம். ஸோ இதெல்லாம் பத்தி மிகப்பெரிய கான்ட்ரவர்சி தான் சோசியல் மீடியாவில் போயிட்டு இருக்கு. இன்னும் ஒரு சில நாளுக்கு போகும்ங்கிறதெல்லாம் மாற்றம் கிடையாது. தட்ஸ் வீடியோ கைஸ். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட நினைச்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.